ஒரு கண்காணியானவன் பணத்தை விரும்பினால் சத்தியமுள்ள வேத வாக்கியம் அதை மறுதலிக்கிறது. ஒரு கண்காணியானவன் மதுபானம் பிரியமுள்ளவனாய் இருந்தால் அவனுக்குள்ளாக சத்தியமுள்ள ஆவியானவர் நிறைந்திருக்க வாய்ப்பில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொன்னார், ஒருவன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பண ஆசைக்கும் தேவனுக்கும் உண்டாகிற விரோதமே. ஊழியக்காரனே பண ஆசை உடையவனா இருந்தால் சபை மோசமான ஒரு நிலையில போய் சிக்கிக் கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பண ஆசை என்றால் என்ன? பண ஆசை உடைய ஒரு ஊழியக்காரனை, அவருக்கு பண ஆசை இருக்கிறது என்பது நீங்கள் சபை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பண ஆசை உள்ள எந்த ஊழியக்காரனும் அந்நியரை உபசரிக்க வாய்ப்பில்லை. இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐஸ்வர்யத்தையும் ஜீவனுள்ள தேவன் யாருக்கு தரார்? அந்நியரை உபசரிக்கிறவன் சத்தியமுள்ள ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை போதிக்கிறதே. ஆனால் பண ஆசை உள்ள ஊழியக்காரன் எதை போதிக்கிறான் ரொம்ப கண்டுபிடிக்கும்.